ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ், முட்டை யூஸ் பண்ணி சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு 2 முட்டை நான் வேக வச்சு வச்சுருக்கேன். நான் 2 முட்டை எடுத்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ முட்டை தேவையோ அவ்வளோ முட்டை எடுத்துக்கலாம். இப்போ இந்த முட்டையில் இருக்கிற தோலையெல்லாம் நம்ம எடுத்துடலாம். இப்போ இந்த வேக வச்ச முட்டையில் இருக்கிற அந்த தோலையெல்லாம் நம்ம எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இதை லேசாக பாதியாக கட் பண்ணணும், ஃபுல்லாக கட் பண்ணக்கூடாது. இப்போ இந்த சூப்பரான எக் பேஜோ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ தேவையான பொருட்கள் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொத்தமல்லி இலை பொடியாக கட் பண்ணிக்கோங்க. வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் நல்ல நிலம் அறுத்துட்டு எண்ணெயில் நல்லா ப்ரௌன் கலர் இது மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அதே மாதிரி பூண்டு, ஒரு 6 பல் பூண்டு தோலை எடுத்துகிட்டு இது எண்ணெயில் நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இது புளித்தண்ணி 2 முட்டை எடுத்துருக்கனால கொஞ்சமாக எடுத்துருக்கேன். இது சால்ட்டு, உப்பு போட்டு கலக்கி வச்சுருக்கிற உப்பு தண்ணி. இது சில்லி ஃப்ளேக்ஸ், 3 காஞ்ச மிளகாய் எடுத்து மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துருக்கேன். நீங்களும் இது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா லெமன் ஜூஸ் கொஞ்சமாக. இப்போ இந்த சூப்பரான எக் பேஜோ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முட்டை சாப்பிடாத குட்டி பசங்களுக்கும் பெரியவங்களுக்கும் இது மாதிரி சூப்பரான டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபியாக நீங்கள் செஞ்சு கொடுங்க. வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க, கண்டிப்பாக இதை விரும்பி சாப்பிடுவாங்க. மிஸ் பண்ணாமல் இது செஞ்சு கொடுங்க. இப்போ இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு சின்ன பவுல் ஒன்று எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சின்ன பாத்திரம் ஒன்று எடுத்துருக்கேன். இப்போது முதல்ல வெங்காயத்தை இதில் போட்டுடலாம். அதுக்கப்புறமா பூண்டு, அதுக்கப்புறமா காஞ்ச மிளகா மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் போட்டுக்கணும். இப்போ 2 முட்டைக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக காரம் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட வேண்டாம், கொஞ்சமாக போட்டுக்கலாம். இது முட்டைக்குள்ளே நம்ம ஸ்டஃப் பண்ணி தான் வைக்க போகிறோம், அதனால் கொஞ்சமாக போட்டால் போதும். அதுக்கப்புறமா இதை நல்லா கை வச்சு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கணும். இதை நல்லா கையில் மசிச்சு எல்லாத்தையும் நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்கள், இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பூண்டு வாசம் பிடிக்காதவங்க இதை நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. இப்போ இதையை ஒன்றை மட்டும் ஃபஸ்ட்டு எடுத்து லேசாக நடுவில் கட் பண்ணிக்கணும். பாருங்கள், இது மாதிரி லேசாக கட் பண்ணிக்கணும். நம்ம எல்லாத்தையும் இப்போ உள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ணணும். அதுக்காக கொஞ்சமாக பாதியாக அறுத்துக்கணும், ஃபுல்லாக அறுத்துடாதீங்க. அதே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற காஞ்ச மிளகா, பூண்டு, வெங்காயம் ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே நம்ம ஸ்டஃப் பண்ணிடணும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக புளித்தண்ணி, கொஞ்சமாக லெமன் ஜூஸ், அதுக்கப்புறமா கொஞ்சமாக சால்ட் தண்ணி, உப்பு தண்ணி, அதுக்கப்புறமா கடைசியாக கொத்தமல்லி இலை வச்சு இதை மாதிரி வச்சு நீங்கள் முட்டை சாப்பிட கொடுத்து பாருங்கள். இது மாதிரி இன்னும் செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். வாங்க இதை ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், ஸ்டஃப் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சமாக லேசாக லெமன் ஜூஸ் ஊற்றினா போதும். ஏன்னா நம்ம புளி தண்ணியும் ஊற்ற போகிறோம், கொஞ்சமாக ஊற்றினா போதும். அதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற புளி தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக சால்ட் தண்ணி லேசாக ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலையை நம்ம இது மேலே வைக்கணும். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பார்த்தீங்களா, இப்போ இந்த ஒரு எக்கை சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இதை ஸ்பூன் வச்சு நல்லா இதை ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. அவ்வளோதான். ஸ்கூல் முடிஞ்ச வர குட்டி பசங்களுக்கு கையில் கொடுத்து பாருங்கள், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ அடுத்த எக்கையும் ரெடி பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான டேஸ்டியான எக் பேஜோ ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரி ரெசிபி யூஸ் பண்ணி நீ வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எல்லாத்துக்கும் கொடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்போர்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு ரெசிபியோட, டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.